மும்பையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகம், அதாவது அமலாக்க பிரிவினுடைய மிக முக்கியமான அலுவலகம் தீப்பிடித்து 10 மணி நேரம் எரிஞ்சிருக்கு. இந்த 10 மணி நேரம் எரிஞ்ச இந்த தீ விபத்துல 13,000 கோடி ஊழல் பண்ண மிக முக்கியமான ஒரு குற்றவாளி மெகுல் சோக்சி, நீரவ் மோடி, இவங்க 2 பேர்த்த பத்தியான ஆவணங்கள் மொத்தமாகவே தீயில அழிஞ்சிச்சுங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கோடிகளை ஊழல் செய்த மிக முக்கியமான மகாராஷ்டிராவை சார்ந்த அரசியல்வாதிகளுடைய ஆவணங்கள் தீயில் எரிந்து காணாமல் போய்விட்டது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 13,000 கோடி ஊழல் பண்ணிட்டு 2018 இந்தியாவை விட்டு ஓடி போன இந்த நீரவ் மோடி, மெகுல் சோக்சியினுடைய குழு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பெல்ஜியம்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெல்ஜியம்ல கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரணையை துவங்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஆவணங்கள் எப்படி தீயில் எரிந்தது? நேத்து நடந்த தீ விபத்துக்கும் மெகுல் சோக்சியினுடைய கைதுக்கும் நீரவ் மோடிக்கும் மகாராஷ்டிராவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கு